சார் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பை பற்றி ஒரு போராட்டம் பண்ணுறோம் சார், கண்டிப்பாக கலந்துங்க சார். சார் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பை பற்றி ஒரு போராட்டம் வச்சுருக்காங்க சார், கண்டிப்பாக வந்துடுங்க சார். இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி ஏதோ போராட்டம் நடக்குதாமே, நம்ம போகலாமாடா? நம்ம போய் என்னடா பண்ண போகிறோம்? நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும்டா. ஏன்னா நம்ம ஏரியாவில் முன்னாடி எவ்வளோ மரம் இருந்துச்சு, இப்போ ஒரு மரத்தை கூட காணோம், எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க பாரு. ஆமாடா, நிறைய மரம் இருந்துச்சு. நம்ம கண்டிப்பாக போயே தீரணும்டா. சரிடா. அக்கா பழம் எவ்வளோக்கா? கிலோ 100 ரூபா தம்பி. இது அக்கா இந்த மாதிரி பழம்லாம் எவ்வளோக்கா? இது டேமேஜ் தம்பி, கிலோ 50 ரூபா. அதில் 1 கிலோ கொடுத்துருங்க. டேய் நல்ல பழுத்த பழமா பார்த்து ஏறுறா. ஏன்டா இந்த மாதிரி பழத்தெல்லாம் எடுக்கிறாங்க? ஷோ. ப்ரோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்ன பண்ணிக்கிட்டே வரீங்க? என்ன சார் இந்த மாதிரி கீழே துப்பிக்கிட்டே வரீங்களே, உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லையா? இதனால எவ்வளோ டிசீஸ் வருது அது உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா? குப்பையை குப்பை தொட்டியில் போட கற்றுங்க பிரதர். போடா. இதெல்லாம் எங்க திருந்த போகுது? இவன் தான் மச்சான் நம்ம கொடுத்த நோட்டீஸை கடைசி கீழே போட்டவன். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் என்வரான்மெண்ட்டே நாசமாக போகுது. கரெக்டா, ஃபர்ஸ்ட் இவங்களை கொல்லணும். வெட்டாதே வெட்டாதே, மரங்களை வெட்டாதே, தடை செய் தடை செய், பிளாஸ்டிக்கை தடை செய், தடை செய் தடை செய், பிளாஸ்டிக்கை தடை செய், காப்போம் காப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், காப்போம் காப்போம். சுற்றுச்சூழலை காப்போம். இந்த போராட்டத்துக்கு நானும் வந்து கலந்துக்கலாமா? இப்பயாவது குப்பையை குப்பை தொட்டியில் போடுறீங்களா பிரதர்? நான் குப்பையை குப்பைத்தொட்டியில் போடுறது இருக்கட்டும் சார், இங்க இருக்க நம்மலாம் மட்டும் நான் ஒழுங்கா? என்ன சார் சொன்னீங்க? சுற்றுச்சூழலை பாதுகாப்போமா? எங்க கிட்டே வா. நீங்க நோட்டீஸ் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் எப்படி விடுது தெரியுமா? இந்த மரத்தை வெட்டி அதுல இருந்து வர பேப்பர்ல தான் சார் நீங்க நோட்டீஸே கொடுக்குறீங்க. நீங்களே அடிச்சுட்டு வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்புன்னு நோட்டீஸ் கொடுக்குறீங்களா? செம்ம காமெடியா போச்சு சார் அவங்களோட. சார் நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா பழுத்த பழமா பார்த்து எடுக்கணுமா? நீங்கெல்லாம் இந்த மாதிரி பழம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் டிமாண்ட் பண்றதுனாலதான் நம்ம விவசாயிங்க மேனுவல்ஸ் ஃபர்டிலைசரும் அவங்க மண்ணில் போட்டு அவங்க மண்ணை அவங்களே அடிச்சுக்கிறாங்க சார். அவங்களுக்கு இப்படி பண்ணணும்னு விருப்பம் இல்ல. நீங்க இந்த மாதிரி டிமாண்ட் பண்றதுனாலதான் அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. சார் நீங்க என்ன சொன்னீங்க? என்ன மாதிரி ஆளுங்கனாலதான் அந்த சுற்றுச்சூழலை நாசமா போதா? ஏன் சார் இங்க இருக்கிற வீட்டுக்கு வண்டியில வர நீங்க நல்லவங்களா? 8 கிலோமீட்டருக்கு சைக்கிளை பெடல் பண்ணிட்டு வர நாங்க கேட்டவங்களா? சார் நம்ம சுற்றுச்சூழலை பத்தி பேசுறப்பயே அதை நாசம் பண்ணிட்டு தான் சார் பேசுறோம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. சார் வாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? குப்பையை குப்பை தொட்டியில போடணுமா? ஒத்துக்கிறேன், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம எல்லாம் குப்பையை மட்டும் சார் குப்பை தொட்டியில போடுறோம். அதுக்கப்புறம் மெல்றீங்களே பபுள் காம், அதெல்லாம் எங்க துப்புறீங்க? போற வழியில இடத்துல துப்பி வச்சுட்டு போயிடுறது. எத்தனை காக்கா குருவி அதை சாப்பிட்டு செத்து போகுதுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதுக்கு என்ன மாதிரி பழம் தின்னு கொட்டையை போற இடத்துல துப்புற ஆளாச்சு, அது நாளைக்கு ஒரு மரமா வந்து முளைச்சு நிக்கும் சார்.
இதுல நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க. முதல்ல நம்ம ஒழுங்கா இருக்கோமான்னு பாருங்க சார், அதுக்கப்புறம் இந்த போராட்டம் அது இதுன்னு எல்லாம் பண்ணலாம். சின்ன விஷயம்னு நம்ம தெரியாமல் செய்கிற ஒவ்வொரு தப்பும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம என்விரான்மெண்ட்டுன்ற வட்டத்துக்குள்ளே இருக்கிற பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசு தானே சார். சுற்றுச்சூழலை காப்போம், பலமான சமூகத்தை உருவாக்கிடுவோம். ஜெய் ஹிந்த்.